ஒரு மனிதர்தான் காலமெல்லாம் சம்பாதித்த பணத்தை தம் குடும்பத்திற்கே கூட செலவு செய்து சேமித்து வைத்திருந்தார். அவர் இறப்பதற்கு சிறிது காலத்திற்கு முன் தன் மனைவியை அழைத்து, நான் இறந்து விட்டாலும் என் பணத்தை என் கூடவே கொண்டு செல்ல விரும்புகிறேன். எனவே என் பணத்தை என்னுடன் சவப்பெட்டியில் வைத்து அடக்கம் செய்துவிடு என்று கடவுளின் பேரால் உறுதிமொழி வாங்கிக் கொண்டார். கணவனின் கடைசி ஆசை என்று அவர் மனைவியும் கடவுளின் பேரால் உறுதிமொழி செய்து விட்டார். அம்மனிதர் இறந்த பின் எல்லா ஏற்பாடுகளும் நடந்தது. சவப்பெட்டியை மூடும்போது அந்த நேர்மையான மனைவி, கொஞ்சம் பொறுங்கள் என்று கூறி சவப்பெட்டியினுள் ஒரு பேழையை வைத்து மூட செய்தாள். அவளுடைய கடினமான வாழ்வையும் அவள் கணவருடைய கஞ்சத்தனத்தையும் அறிந்திருந்த அவள் தோழி, நீயும் முட்டாள்தனமாக அவர் சொன்னது போல் செய்துவிட்டாயா என்று கேட்டாள். அதற்கு அந்த நேர்மையான மனைவி தனது கணவரின் பெயரை சொல்லி, என் கணவர் எதாக இருக்காவிட்டாலும் நான் அவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று பதிலளித்தாள். அவள் தற்போது பக்கம் திரும்பி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும், நான் அவருக்கு கொண்ட அன்பை வாழ்த்துவது என் கடமை என்று மலர்கள் சுடவிட்டு உரையாடினாள். அவள் நெஞ்சில் கசப்பான ஆத்மா நிலைக்கப் போகிறாள். வருத்தம் மட்டும் போதாது, என்னுடைய முறையை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சிந்திக்கிறாள். நான் இப்போது என் வழியை நிச்சயமாக நிறுத்த மாட்டேன், என்னால் முடியும் என்பதை நான் காண்பிப்பேன் என்று கூறி அப்பொழுது உறுதியாக முன்போகிறாள். அவளுடைய உள்ளத்தை நிரம்பிய நேர்மையுடன், இனி என்னுடைய வாழ்க்கை எனக்குத்தான் என்று மனதில் கூறி முன் செல்ல ஆரம்பிக்கிறாள்.